ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். கோடை வெயிலுக்கு மத்தியில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை, பிற இடங்களிலும் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து இதமான சூழல். தமிழகம் முழுவதும் இன்று மின் நுகர்வோர் குறை தீர்க்கும் முகாம். மாலை 5 மணி வரை நடைபெறும் முகாமை பயன்படுத்திக் கொள்ள பொதுமக்களுக்கு மின் வாரியம் வேண்டுகோள். தர்பூசணி பழத்தில் செயற்கையாக ரசாயனம் சேர்க்கப்படுவதாக எழுந்த புகார் எதிரொலி. சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் பணியிட மாற்றம். 2வது நாளாக தொடர்ந்து தங்கம் விலையில் சரிவு. கிராமுக்கு 720 ரூபாய் குறைந்து சவரன் 66,480 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் பிணம் தின்னி கழுகுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. 157 பிணம் தின்னி கழுகுகள் இருப்பது கணக்கெடுப்பில் உறுதி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தர்பூசணி பழத்தில் ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தப்படுவதாக புகார் கூறப்பட்ட சம்பவத்தில் சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அப்பொறுப்பில் இருந்த சதீஷ்குமார் அண்மையில் விற்பனைக்காக தர்பூசணி பழத்தில் ரசாயனம் செலுத்தப்படுவதாக புகார் கூறினார். இது சமூக ஊடகங்களில் பரவியதன் விளைவாக மக்கள் தர்பூசணி உண்பதை நிறுத்தியதால் அதன் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்ததாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். இதன் எதிரொலியாக அரசியல் கட்சிகளும் களத்தில் இறங்கின. இது தொடர்பான குற்றச்சாட்டுக்கு மத்தியில் சதீஷ்குமார் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தர்பூசணி பழ விவகாரத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. குஜராத் மீனவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் மத்திய அரசு தமிழக மீனவர்களை மட்டும் கைவிடுவது ஏன் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கச்சத்தீவை மீட்பதே தமிழக மீனவர்களின் பாதுகாப்புக்கான நிரந்தர தீர்வு என்றும், இடைக்கால தீர்வாக 99 ஆண்டுகளுக்கு கச்சத்தீவை குத்தகைக்கு பெற வேண்டும் என்றும் அவர் யோசனை தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படை தாக்குதலால் இதுவரை 800க்கும் அதிகமான தமிழக மீனவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ள விஜய், குஜராத் போன்ற பிற மாநில மீனவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் மத்திய அரசு தமிழக மீனவர்களை மட்டும் கைவிடுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மின் நுகர்வோர் மற்றும் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மின் கட்டணம், மின் மீட்டர்கள், குறைந்த மின்னழுத்தம் தொடர்பான புகார்களை விசாரிப்பதற்காக இன்று தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைத்து மின்வாரிய செயற்பொறியாளர்கள் அலுவலகங்களிலும் இந்த முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாலை 5 மணி வரை நடைபெறும் இந்த முகாமில் பெறப்படும் மின்சாரம் தொடர்பான அனைத்து புகார்கள் மீதும் உடனடியாக தீர்வு காணப்பட்டு அது குறித்த விவரங்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மின்வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவாவின் பிறந்த நாளை கிராம மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடினார்கள். விழுப்புரம் மாவட்டம் அன்னியூரை சேர்ந்த சிவா தனது பிறந்த நாளை கொண்டாடினார். அவரது சொந்த ஊரான அன்னியூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் இந்த விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அனைவருக்கும் அசைவ விருந்து பரிமாறப்பட்டது. கிராம மக்கள், கட்சி நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் என பலரும் அன்னியூர் சிவாவிற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகளை கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழகத்தில் பிணம் தின்னி கழுகுகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தமிழக வனத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வனத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம், கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் ஒருங்கிணைந்த பிணந்தின்னி கழுகுகளின் கணக்கெடுப்பு பணி கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 மாநிலங்களையும் சேர்த்து 106 இடங்களில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் மொத்தம் 390 பிணந்தின்னி கழுகுகள் இருப்பது தெரிய வந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மட்டும் 157 பிணந்தின்னி கழுகுகள் இருப்பது தெரிய வந்திருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலையாளம் மற்றும் தமிழ் திரையுலகில் பிரபல நடிகராக திகழ்ந்த ரவிக்குமார் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 71. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று இரவு அவர் காலமானார். கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் அவர்கள் திரைப்படம் மூலம் அறிமுகமான ரவிக்குமார் பகலில் ஒரு இரவு, அலாவுதீனும் அற்புத விளக்கும், மலபார் போலீஸ், சிவாஜி உள்ளிட்ட 100 படங்களுக்கும் அதிகமாக நடித்துள்ளார். கரூரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி ஆண்டு விழாவில் சாமி பாடலுக்கு அருள் வந்து மாணவ மாணவிகள் சாமி ஆடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாநகரை ஒட்டிய புறநகர் பகுதியான வெண்ணிமலையில் அமைந்திருக்கும் ஒரு தனியார் கல்லூரி ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது.
திரைப்பட பாடலுக்கு ஏற்ப மாணவ மாணவிகள் நடனமாடினார்கள். பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தினார்கள். அப்பொழுது கருப்பணசாமி மற்றும் அம்மன் பாடலுக்கு மாணவ மாணவிகள் நடனமாடிய பொழுது பார்வையாளர்கள் வரிசையில் இருந்த மாணவ மாணவிகள் பலரும் அருள் வந்து சாமி ஆடினார்கள். சாமி ஆடிய மாணவ மாணவிகளை சக மாணவிகளும் ஆசிரியர்களும் தாங்கி பிடித்தபடி நெற்றியில் திருநீர் பூசி சாந்தப்படுத்தினார்கள். இந்த நிகழ்வால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. சென்னை செம்மஞ்சேரியில் அமைந்திருக்கும் தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் திரைப்பட பின்னணி பாடகர் மனோ உள்ளிட்ட பிரபலங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இப்பல்கலைக்கழகத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான ஐகான் விருது வழங்கும் நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் பங்கேற்றனர். தனது வசீகர குரலால் ஆயிரக்கணக்கான ரசிகர்களை கொண்டிருக்கும் பின்னணி பாடகர் மனோவிற்கு மாஸ்டர் ஆஃப் மெலடிஸ் விருது வழங்கப்பட்டது. திரைப்பட இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் மற்றும் இந்திய கிரிக்கெட் அணி வீரர் விஜய் சங்கர் ஆகியோருக்கும் ஐகான் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் பல்கலைக்கழக இணைவேந்தர், கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். தமிழகத்தின் பெரும்பான்மையான பகுதிகளில் கோடைக்காலம் தொடங்கி இருக்கும் நிலையில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. இன்று காலை சென்னையில் வெயில் கடுமையாக இருந்த நிலையில் திடீரென காலநிலை மாற்றம் ஏற்பட்டு பரவலாக மழை பெய்தது. தியாகராய நகர், கிண்டி, சைதாப்பேட்டை உள்ளிட்ட சென்னையின் மையப்பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்தது. சில இடங்களில் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. இந்த மழையால் வெப்பம் சற்று தணிந்து இதமான சூழல் ஏற்பட்டது. தங்கம் விலையில் தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் சரிவு ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்த தங்கம் எப்பொழுதும் இல்லாத வகையில் சவரனுக்கு 69,000 ரூபாயை நெருங்கியது. இந்த விலை அதிகரிப்புக்கு தடை போடும் விதமாக நேற்று சவரனுக்கு ஒரே நாளில் 1,280 ரூபாய் குறைந்தது. இதன் தொடர்ச்சியாக இன்றும் தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்திருக்கிறது. தற்போது ஒரு சவரன் தங்கம் 66,480 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,310 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கம் வாங்குவோர் மத்தியில் இது சற்று ஆறுதல் அளிப்பதாக அமைந்துள்ளது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.